சென்னை தாம்பரம் அடுத்த படப்பையில் தேவி டெக்ஸ்டைல்ஸ் துணிக்கடையில் புகுந்து இருவர் பட்டாக்கத்தியுடன் பணம் கேட்டு மிரட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், விவரம் என்ன? சென்னை தாம்பரம் அடுத்த படப்பை பகுதியில் தான் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. தேவி டெக்ஸ்டைல்ஸ் என்ற ஒரு துணிக்கடை அங்கே செயல்படுகிறது. இந்த கடையில 11ஆம் தேதி ஒரு மாலை நேரத்துல ஒரு 7 மணி அளவில் அவர்கள் கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய அந்த நேரத்துல 2 நபர்கள் உள்ளே நுழைகிறார்கள். அதில் முதலில் வேற ஏதோ விசாரிப்பது போல் இருக்கக்கூடிய அந்த நபர் திடீரென தனது சட்டைக்குள் ஒளித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பட்டாக்கத்தி, ஒரு நீண்ட பட்டாக்கத்தி, 2 அடி நீளமுள்ள அந்த பட்டாக்கத்தியை எடுத்தவுடன் அந்த கல்லாவில் இருக்கக்கூடிய அந்த கடையினுடைய உரிமையாளர் மிரண்டு ஓடுகிறார். மேலும் ஊழியர்களும் மிரண்டு ஓடுகிறார்கள். அப்பொழுது மற்றொரு ஊழியர், அருகில் நிற்கக்கூடிய ஒரு ஊழியர் மீதும் அந்த பட்டாக்கத்தியை வீசுகிறார். மற்றொரு நபர் இந்த சிசிடிவி இருப்பதை பார்த்துவிட்டு அவர் இங்கிருந்து செல்லலாம் என்று கூறுகிறார். ஆனால் அந்த நபர் கத்தியை வீசக்கூடிய அந்த நபர் கஞ்சா போதையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவர் கத்தியை அடுத்தது வீசியதுமே அதில் இருக்கக்கூடிய பெண் ஊழியர்களை அலறி அடித்து இந்த சத்தம் கிட்ட அருகில் இருப்பவர்கள் ஓடி வருகிறார்கள். இதற்கிடையில மற்றொரு நபர் அந்த கத்தியை வீசிய நபரை இழுத்து அங்கிருந்து வெளியில் இழுத்து ஓடிவிடுகிறார். இந்த காட்சிகள் அதுல இந்த சிசிடிவில பதிவாகி இருக்கிறது. இதனை அடுத்து இந்த தேவி டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள் மணிமங்கலம் காவல்துறையில உருவாக புகார் கொடுத்திருக்கிறார்கள். புகாரின் அடிப்படையில இந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த பொழுது அந்த நபர்கள் இருவருமே 18 20 வயதுக்குள் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கும் என்று முதலில் தெரிந்து அதன் பிறகு அது தொடர்பாக விசாரிக்கும் பொழுது அந்த நபர்களுடைய அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் தற்போது காஞ்சிபுரம் மாவட்ட போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ஆய்வாளர் பாலாஜி தலைமையிலான ஒரு போலீசார் தனிப்படை அமைத்து அந்த நபர்களை தேடி வருகிறார்கள். பொதுவாக இது போன்ற இந்த ரவுடிகளினுடைய இது போல அந்த கத்தியை காட்டி மிரட்டக்கூடிய அந்த வழிமுறை செய்யக்கூடிய இது போன்ற நபர்களை எல்லாம் தீவிரமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காகத்தான் பல்வேறு இடங்கள் அவர்கள் பிடிக்கும் பொழுது அவர்கள் மீது ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு குண்டர் சட்டத்திலே அடுத்தடுத்து கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள். இதனால பெரும்பாலான இது போன்ற வழிபறி கொள்ளையர்கள், ரவுடிகள் எல்லாமே பெரும்பாலானவர்கள் சிறையில் தான் இருக்கிறார்கள். இது சென்னையில் இது போன்ற நடவடிக்கை. ஆனால் இது சென்னை காஞ்சிபுரம் மாவட்ட எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி இந்த படப்பை பகுதி. இந்த பகுதியில் இந்த புறநகர் பகுதிகளில் தான் ரவுடிகள் இது போன்ற வழிபறி செய்யக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாகவும் இவர்களுடைய இது போன்ற சம்பவங்களும் அதிகமாக நடப்பதாகவும் தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த புறநகர் பகுதிகள் என்பதனால இங்க தீவிர கண்காணிப்பும் இல்லை. அதாவது எல்லை பகுதியாக இருக்கிறது, மாவட்ட காவல் எல்லையும் அது போன்ற சென்னை பெருநகர காவல் எல்லையுமாக இருக்கிறது. இந்த எல்லை பகுதிகளில் இந்த இரு எல்லை என்பதனால சரியான கண்காணிப்பு இல்லை என்று தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதனாலதான் இது போன்ற ஒரு சம்பவங்களும் அடுத்தடுத்து அரங்கேறுவதாகவும் புகார் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த பகுதியில் தீவிர கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில உடனடியாக அந்த குற்றவாளிகளை பிடிப்பதற்கு மாவட்ட காவல்துறை உத்தரவிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மணிமங்கலம் போலீசார் தீவிரமாக அவர்களை தேடி வருகின்றனர்.